ஹாய் குழந்தைகளே, வெல்கம் டு குட்டி பூம் ஸ்டோரிஸ் அட் கிட்ஸ். ரவி குடும்பம் நகரத்திலிருந்து கிராமத்திற்கு குடிபெயர்ந்தது. பழைய பங்களா, சுற்றிலும் மரங்கள், மிதமான காற்று. அம்மா, அப்பா, அருண், மித்ரா 4 பேரும் வீட்டை ஆர்வமா பார்த்தாங்க. கதவுகள் பழைசாயிருந்தாலும் எல்லோரும் நிதானமாகவும் மற்றும் சந்தோஷமாகவும் இருந்தாங்க. முதல் நாள் இரவு அருண் தூங்கிக்கிட்டிருந்தான். அப்ப யாரோ அவனை அழைக்கிற மாதிரி சத்தம் கேட்டது. அப்பா, நைட்டு யாரோ கதவு தட்டுனாங்க. காற்றுல ஏதாவது ஆடி சவுண்டு வந்திருக்கும் மித்ரா, பயந்து கவலைப்படாதே. அருண் பின்புறம் சென்று பார்க்கிறான். அங்கு ஒரு பழைய கதவு இருந்தது. அந்த கதவை அருண் திறந்து பார்த்தான். அது அடித்தளத்திற்குச் செல்கிறது. அருண் அந்த வழியே அடித்தளத்திற்கு சென்று பார்க்கிறான். அங்கே தூசிப் பொருட்கள், பழைய பெட்டிகள் இருந்தது. அருணுக்கு அங்கு ஒரு புகைப்படம் கிடைத்துக்குது. அதில் ஒரு சிறுவனின் முகம் பாதி கிழிக்கப்பட்டு இருந்தது. அந்த இரவு ஜன்னல் தானாக திறந்தது. ஒரு வெள்ளை நிழல் மித்ராவை மெதுவா மேலே தூக்கி எடுத்தது சென்றது. மித்ரா! அதை பார்த்த ரவி, லதா இருவரும் மித்ராவை காப்பாற்ற அலறி ஓடினாங்க. ஆனா கதவு தானாக அடைந்து போனது. அருண் கால்கள் அருகே ஒரு டயரி இருந்தது. அருண் டயரியை எடுத்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது, இந்த வீட்டில் ஒரு சிறுவன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தான். யாரும் அவனை காப்பாற்றவில்லை என்று எழுதியிருந்தது. அதை படித்துக் கொண்டிருக்கும்போது அம்மா அப்பாவின் அலறல் சத்தம் கேட்டு அருண் மீண்டும் மேலே ஓடி வந்து பார்த்தபோது ஒரு வெள்ளை நிழல் மித்ராவை மேலே தூக்கி செல்வதை கண்டான். அது அந்த பேசிறுவன்தான் என்று உணர்ந்தவன். அருண் அந்த வார்த்தையை கேட்டவுடன் மித்ராவை காப்பாற்ற அலறி ஓடினான். நில், நான் உன் நண்பன், என் சகோதரியை விடு. மித்ராவை கீழே விட்டு பேசிறுவன் அமைதியாக மறைந்தான். காலை சூரிய ஒளி வீடு முழுக்க பரவியது. குழந்தைகள் சந்தோஷப்பட்டாங்க. குடும்பம் நிம்மதியடைந்தது. அருண் ஜன்னலுக்கு அருகே போய் பார்த்தான். ஒரு சிவப்பு பந்து உருண்டு வந்தது. சிறிது தூரத்தில் பேசிறுவன் அருணை பார்த்து மெதுவாக சிரித்தான். நன்றி. பந்து தரையில் நின்றது. அதில் எழுதப்பட்டிருந்தது, இப்ப எனக்கு அமைதி கிடைத்தது. மரத்து கீழ் ஒரு கல். அதில் பெயர் அர்ஜுன். 1985 1995. அருகே சிவப்பு பந்து மெதுவா அசைகிறது. அவன் இன்னும் நினைவில் இருக்கிறான். குழந்தைகளே, இந்த கதை ஒரு கற்பனை கதை தான். இத பார்த்தெல்லாம் பயப்படக்கூடாது. ஹாய் மக்களே மற்றும் குழந்தைகளே, லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. குழந்தைகளே, மீண்டும் அடுத்தடுத்த கதைகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.